பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2வது இயல் 6th புக் 2வது இயல்ல இருக்க இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்ற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குப்பா. சரிங்களா? 6th புக் தான். ஆனா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்கு. சரியா? என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நமது அரசமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. சரியா? அப்போ நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்பப்பா? 1950 ஜனவரி 26. அதுதான் நம்ம குடியரசு நாளா கொண்டாடுறோம். அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1929ல லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு கூடியிருக்கும். சரியா? அந்த காங்கிரஸ் மாநாட்டுல பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது முழுமையா சுயராஜ்யம் பெறணும் அப்படின்ற முழக்கம் வலுப்பெற்றிருக்கும். அதே மாதிரி 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளா கொண்டாடப்பட்டிருக்கும். சரியாப்பா? இதுல நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், 2 இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முழு சுயராஜ்யம், அதாவது லாகூர்ல முழு சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு முழக்கம் எழுப்பப்பட்டிருக்கும். சரியா? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல அதுல கொடி ஏத்திருப்பாங்கப்பா. அவங்க ராவி நதிக்கரையில கொடி ஏத்திருப்பாங்க. 1929 டிசம்பர் 31லயே கொடி ஏத்திருவாங்கப்பா. சரியா? ஓல்டு புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 1930 ஜனவரி 26ல தான் கொடி ஏத்திருப்பாங்க ராவி நதிக்கரையில அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியா? ஆனா 1929 டிசம்பர் 31லயே ராவி நதிக்கரையில கொடி ஏத்திருவாங்க. இது 12th புக்குரிய இன்ஃபர்மேஷன் பா. சரியா? நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் புக் தான் எடுத்துக்கிறோம். சோ மேக்சிமம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆப்ஷனை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. சரியா? லாகூர் காங்கிரஸ் மாநாடு முடிஞ்சோடனே 1929 டிசம்பர் 31லயே ராவி நதிக்கரையில கொடியேற்றிடுவாங்க. ஆனா சுதந்திர தினமா அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது எப்ப அப்படின்னா 1930 ஜனவரி 26. இதைத்தான் இத பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ குடியரசு தினமா கொண்டாடிட்டு வரோம். சரிங்களா? அப்போ இது முக்கியமானது. இதனாலதான் அந்த நாள்ல நம்ம 1930 ஜனவரி 26ல நம்மளோட அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ள நடைமுறைக்கு அது குடியரசு தினமா கொண்டாடப்பட்டு இருக்கு. சரியாப்பா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க. இந்தப்பா என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கும். சரியாப்பா? இந்திய அரசு நிர்ணய மன்றம் எத்தனை பிரதிநிதிகள் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 389 பிரதிநிதிகள் கொண்டு அரசமைப்பு மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கும். 1946ல உருவாக்கியிருப்பாங்க. இதோட தலைவர் யாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். சரியா? இதை ஞாபகம். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கும். இதோட தலைவர் ராஜேந்திர பிரசாத். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. சரியா? இதுல இருந்தவங்களா பாருங்களேன். ஜவஹர்லால் நேரு முக்கியமானவங்கப்பா. சரியா? ஜவஹர்லால் நேரு, நம்மளுடைய முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், நம்மளுடைய முதல் கல்வி அமைச்சர். சரியா? அவரு பிளஸ் எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இவங்க எல்லாமே இந்த மன்றத்துல இருந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது பாருங்க. இதுதான் நம்ம அரசமைப்பு நிர்ணய சபையில எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா 15 பேர்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம அரசமைப்பு நிர்ணய சபையில இருந்த பெண்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி 7 பேர் கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? வரைவு குழு 7 பேர் கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டிருக்கும். இதுக்கு தலைவரா யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா அம்பேத்கரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் 389 பேரு, அதுல 15 பேர் பாத்தீங்க அப்படின்னா பெண் உறுப்பினர்கள், 7 பேர் டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. டிராப்டிங் கமிட்டி அப்படின்னா வரைவு குழு. சரியாப்பா? அவங்க தான் ஃபைனல் பண்றது எழுதி. வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதுக்கு தலைவரா அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரியாப்பா? இத பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல நிக்கும். மொத்தம் 7 பேருப்பா. இதுல அம்பேத்கரை விட்டுருங்க. சரிங்களா? இவர் தலைவர். சோ 4 பேர் உட்கார்ந்த மாதிரி போட்டோ எடுத்திருப்பாங்க, 3 பேர் நின்ன மாதிரி போட்டோ எடுத்திருப்பாங்க. அதான் மெயின். சரிங்களா? அம்பேத்கரை விட்டுருங்க. இவர் தலைவர்ன்றதுனால நம்ம அரசமைப்பு நிர்ணய குழுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 7 பேர். 4 பேர் உட்கார்ந்த மாதிரி போட்டோ எடுத்திருப்பாங்க, 3 பேர் நிக்கிற மாதிரி போட்டோ எடுத்திருப்பாங்க, 7 பேர். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா இது ஓல்டு கொஸ்டின். சரிதானப்பா? அடுத்து பாருங்க.
அதாவது 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அன்று முதல் கூட்டம், இந்த குழுவோட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பாக்ஸ் கொஸ்டின். அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன். இக்குழுவினர் சாரிப்பா, இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இங்கெல்லாம் மொத்தம் 60 நாடுகள்ல இருந்து சாம்பிள் எடுத்திருப்பாங்க. சரியாப்பா? சாம்பிள்னா என்ன? 60 நாடுகளை வந்து அந்த நாட்டோட சட்டங்களை வாசிச்சு அதுல இருந்து எது பெஸ்டோ அதை எடுத்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சரியாப்பா? அப்ப ரொம்ப முக்கியம். எத்தனை நாடுகள்னு கேட்பாங்க. 60 நாடுகள்ல இருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அதாவது இதுல வந்து 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா எத்தனை திருத்தங்கள்னா 2473 சரியா? 2473 2473 திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சர்க்காரியா கமிட்டி 1983ல அமைச்சிருப்பாங்க. மத்திய மாநில அரசு குழு ஆராய. அவங்க வந்து 247 திருத்தங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல 180 திருத்தங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரியாப்பா? அதோட ஒரு 3ஆம் நம்பரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சட்ட திருத்தங்கள். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது இந்த முக்கியம் என்ன அப்படின்னா, மொத்தம் இதுக்கு செலவான தொகை எவ்வளவு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய். சரியாப்பா? எத்தனை நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா 60 நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சரி, ரைட். அதே மாதிரி நமது அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை என்ன அப்படின்னா, நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்தல், சகோதரத்துவம், இது எல்லாத்தையும் வலியுறுத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ரைட், ஓகே. இதுல நம்ம முகவுரையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது ரொம்ப முக்கியமா. அந்த வார்த்தை அப்படியே வருஷப்படி கேட்பாங்க. சரியா? இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசுப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, இது நம்ம அரசியலமைப்பு முகவுரையில இருக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது ரைட், இந்த சைடு வந்துரும். சரிங்களா? புக்குக்கு ரைட் சைடு வந்துரும். இதுல கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த அதாவது நம்ம அரசமைப்போட அடிப்படை உரிமையை பத்தி கொடுத்திருப்பாங்க. சரியா? நம்ம அரசமைப்போட அடிப்படை உரிமை என்ன சொல்லுது அப்படின்னா, சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. 1, 2, 3, 4, 5, 6. சரியாப்பா? மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் சொல்லியிருக்காங்க. சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. 6 அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? அதைத்தான் கீழே கொடுத்திருப்பாங்க பாருங்க. 6 உரிமைகள் சொல்லியிருக்காங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது இந்தப்பா என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ் தான் முக்கியம். அதுக்கு அடுத்து இருங்க, பாக்ஸ் பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் B.R. அம்பேத்கர் இருந்திருப்பாரு. அந்த வரைவு குழு டிராப்டிங் கமிட்டி நம்ம பார்த்தோம்ல, எத்தனை பேரு? 4 பேரு உட்கார்ந்த மாதிரி போட்டோ எடுத்திருப்பாங்க, 3 பேர் நின்ன மாதிரி போட்டோ எடுத்திருப்பாங்க, 7 பேர் மொத்தம். அப்போ என் கோபாலசாமி, KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி, இவங்க எல்லாம் சட்ட வல்லுநர்கள் அதுல இடம்பெற்றிருப்பாங்க டிராப்டிங் கமிட்டில, வரைவு குழுல. அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இக்குழுவினருக்கு B.R. அம்பேத்கர் தமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். அதனாலதான் அரசமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம நாடு வந்து அரசமைப்பு உருவான போது ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சுப்பா. இது ஓல்டு கொஸ்டின். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம அரசமைப்பு உருவான போது ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 365 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. சரியா? இப்போ இந்த இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நம்ம வேணா நீங்க இந்த தேதிப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறது 12 அட்டவணை, 25 பகுதிகள் அப்படின்றது கன்ஃபார்ம். சரியாப்பா? இந்த உறுப்புகள் வந்து சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால நம்ம பார்த்துக்கலாம். இப்ப ரீசெண்டா இருக்கிறது 25 பகுதிகள், 2 அட்டவணை.
16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பார்த்தோம் அப்படின்னா 129வது சட்ட திருத்த மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல்ப்பா. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 129 என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதா. சரியாப்பா? சட்ட திருத்தம் கிடையாது. சட்ட திருத்த மசோதா 129 ஒரே நாடு ஒரே தேர்தல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ரைட். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்தெந்த மொழியில இது வச்சிருப்பாங்க அப்படின்னா ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த மொழியில வச்சிருக்காங்க அப்படின்னா ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில வச்சிருக்காங்க. சரி, அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிகள் வந்துட்டு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்கும். எழுதி நாடாளுமன்றத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில வந்து பாத்தீங்கன்னா இது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்பா. சரியா? இத இத்தாலி வடிவ பாணியில எழுதியிருப்பாரு. யாருன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. சரியாப்பா? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இவர் தான் இத்தாலிய பாணியில இத எழுதியிருப்பாரு. இது நம்ம 10th புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரியாப்பா? சேர்த்தாப்புல அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட். இப்போ புக் பேக் பார்த்துடலாம். இதோட புக் பேக் ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்ப அப்படின்னா ஜனவரி 26. அடுத்தது பாருங்க, அரசமைப்பு சட்டத்தை டேஷ் ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 1949பா. நடைமுறைக்கு வந்ததுதான் 1950. சரியா? இது வந்து 1949 நவம்பர் 26 வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரியா? நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்திருக்கும். சரியா? அப்போ 16/9/2016 வரை எத்தனை சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா 101 சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரி, அடுத்து இது அடிப்படை உரிமை அன்று. எதுப்பா அடிப்படை உரிமை? இல்ல, ஓட்டுரிமை. சரியா? ஓட்டுரிமை அப்படின்றது அடிப்படை உரிமை கீழே வராது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமை வயது எவ்வளவு அப்படின்னா 18 வயசு. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், பேசிக் தான். சின்ன பிள்ளைய படிக்கிற புக்கு தானப்பா, 6th புக் தான். அதனால அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, அனைவருக்கும் கல்வி உரிமை. சரியா? ஏப்ரல் 1 கொண்டு வந்த நாள். சரியாப்பா? அடுத்து இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26. சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்துடலாம். வேற அவ்வளவுதான்ப்பா. சரிங்களா? வேற புக் பேக் முடிஞ்சு ஒரு தடவை ஃபுல் ரிவிஷனா பாக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டே வந்துருவோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எதெல்லாம் பாக்ஸ் இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ இந்த பாக்ஸை பாருங்க. தாய்மொழி அப்படின்னா அதாவது தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்டவங்க அரிசி பொங்கல். சரியா? பொங்கல் விழா கொண்டாடுவாங்க, அரிசி உணவு சாப்பிடுவாங்க. மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவங்க புட்டு சாப்பிடுவாங்க, ஓணம் பண்டிகை. இந்திய தாய்மொழியா கொண்டவங்க அதிகபட்சம் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, ஹோலி பண்டிகை. சரியா? இது பாக்ஸ். அதுக்கடுத்து பாருங்க, முக்கியமான பாக்ஸஸ் ஃபுல்லா டக்குன்னு பாத்துருவோம்ப்பா. சரியா? சரி, ரைட். இந்த என்ன பாக்ஸ் அப்படின்னா மேகாலயால உள்ள மவுசின்ட்ரோம் அப்படின்ற பகுதி தான் அதிக மழை பொழியும் பகுதி. ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி. அடுத்தது இந்த அரசியலமைப்பு 8வது அட்டவணை 22 மொழிகளை அலுவல் மொழிகளா கருதி இருக்கும். சோ 2004 தமிழ் மொழி தான் முதலா செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. 2005 சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2016. சரியா? அதே மாதிரி இப்ப 2024ல பிராகிருதம், பாலி, மராத்தி, வங்கம், அசாமி கொண்டு வந்திருக்காங்க. சோ மொத்தம் 11 மொழிகள் செம்மொழிகளா இருக்கு. அடுத்தது இந்த பாக்ஸ் முக்கியம். இந்த பாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஹிந்தி மொழி அதிகமா பேசப்படக்கூடியது 43.63. அதுக்கடுத்து வங்காளம் 8.30. அதுக்கடுத்து தெலுங்கு. இது பாருங்கப்பா, ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, மராத்தி தானே 3 வரும், தெலுங்கு அடுத்து வரும்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா புது எடிஷன் புக் வரை இது சேஞ்ச் பண்ணாம தான் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா இது அப்ராக்சிமேட் வேல்யூ. சரியா? இப்ப 6.93 இதை வந்து ஓவரால் பண்ணோம் அப்படின்னா 7 வந்துடும். இந்த 7 இதை பாத்தீங்க அப்படின்னா 7.1 வரும். அதனால நீங்க அப்படியே புக்ல இருக்க மாதிரி பெர்சன்டேஜ் மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. தெலுங்கு 6.93, மராத்தி 7.09, தமிழ் வந்து 5.89. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்த பாக்ஸ்
இந்த அதாவது இந்திய தொல்லியல் வரலாற்றில் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவைனா 60%. மிக பழமையான கல்வெட்டு எது அப்படின்னா மாங்குளம் கல்வெட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்த பாக்ஸ் இந்த சரியா. தமிழ்நாடு டான்சஸ், அதாவது ஸ்டேட் டான்சஸ். தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க கேரளா அப்படின்னா தெய்யம், கதகளி, மோகினி ஆட்டம். சரியாப்பா, இது ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் தெய்யம் மட்டும்தான் பார்க்க வித்தியாசமா இருக்கும். அப்ப தெய்யம், கதகளி, மோகினி ஆட்டம். பஞ்சாப் பாங்கரா, ஏற்கனவே சொன்னதான் பா வந்துடும். ஜம்மு காஷ்மீர் அங்க இருக்கிறதெல்லாம் குளிரா இருக்கும், அதனால தும்மல் வந்துகிட்டே இருக்கும், தும்மல். அடுத்து குஜராத் வந்து கார்பா, தாண்டியா. சரியாப்பா. அடுத்தது பாருங்க ராஜஸ்தான் அப்படின்றது கல்பேலியா, கூமர், அதாவது கூழாங்கல்லு ஞாபகம் வச்சுக்கணும். ராஜஸ்தான் வந்து பாலைவன பகுதி, கூழாங்கல்லாம் இருக்கும். அப்ப கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசம் வந்து ரசலீலா, சோலியா. சரியாப்பா. ரசத்தை ஊத்தி சோழிய முடிச்சிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா. ரசலீலா, சோலியா, உத்தரப்பிரதேசம். அசாம் மக்கள் ரொம்ப பிகு பண்ணுவாங்கன்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் பிகு. சரியாப்பா. கதக் அப்படின்னா வட இந்தியா, கதகளி அப்படின்னா கேரளா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். கதக்னா வட இந்தியா, இல்ல எஸ்எஸ்சி எழுதுனீங்கன்னா உத்தரப்பிரதேசம்னு சொல்லுவாங்க. சோ கதக்னா வட இந்தியா இல்ல உத்தரப்பிரதேசம், கதகளி அப்படின்னா தான் கேரளா. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தது பாருங்க பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவை பல்வேறு மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் வி.ஏ. ஸ்மித் கூறியிருக்காரு. அப்ப இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு கூறினவர் யாரு அப்படின்னா வரலாற்று ஆசிரியர் வி.ஏ. ஸ்மித். சரி, அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். இந்த என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில், சரியா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. சரியா, எந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க விராலிமலையில மயில்களுக்கான சரணாலயம் இருக்கு. சரியா, அடுத்தது பாருங்க பாக்ஸ் தான்ப்பா ரொம்ப ரொம்ப மெயின். சரியா, இந்த புக்ல இருந்து கேட்டாங்க அப்படின்னா மெயினா பிசி எக்ஸாம் எழுதுறீங்கல்ல அவங்க எல்லாத்துக்குமே பாக்ஸ் தான் மெயின். சரியாப்பா. அந்த அதாவது ஆலமரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது 3 இது 50. எது எது அப்படின்னா ஆலமரம் 1, தாமரை 1, மாம்பழம் 1. சரியாப்பா, இது 3 50. ஆலமரம் 50, தாமரை 50, மாம்பழம். சரியா, மாம்பழம் 50 வெஜிடேரியன். சரியாப்பா. அடுத்து பாருங்க மயில 63, புலி வந்து 73 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள்ல. சரியா, அப்ப இந்தியால 70% புலிகள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2 இது பெரிய விலங்கு 10 மார்க் ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா ஆற்று ஓங்கில் 1, யானை 1, ரெண்டுமே 10 மார்க் ஃபுல் மார்க். சரியா, பெரிய இதா இருக்கிறதுனால. அடுத்து கங்கையாறு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஓடாது, இப்படி 8 போட்டு தான் ஓடும். அப்ப 2008. இதோட நீளம் 25 லாக்டோபேசிலஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இதான் கடைசி 2012. சரியாப்பா. அடுத்து ராஜநாகம் அப்படின்றது ஹேபிஃபேகஸ் ஹானா, அதோட அறிவியல் நேம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எது அப்படின்னா வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர். அடுத்து மாநில மரம் வந்து பனை மரம். சரியாப்பா. சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்த பாருங்க இந்திய தேசிய கொடிய ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படின்றவர் தான் வடிவமைச்சிருப்பாரு. இந்தியாவோட முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல நெய்யப்பட்டிருக்கும்பா. இந்த கொடி இப்ப ரீசெண்டா எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையில இந்த கொடியை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜவஹர்லால் நேரு சுதந்திர தினத்தன்னைக்கு ஏத்திருப்பாரு. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பிங்காலி வெங்கையா அதை வடிவமைச்சவரு. அவரு ஒரு நிமிஷங்க. பிங்காலி வெங்கையா அதை வடிவமைச்சவரு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல நெய்யப்பட்டிருக்கும். இந்த கொடியை தான் ஃபர்ஸ்ட் செங்கோட்டையில நேரு ஏத்திருப்பாரு. சோ இப்போ இது ரீசெண்டா புனித ஜார்ஜ் கோட்டையில வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த திருப்பூர் குமரன். சரியாப்பா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில பிறந்திருப்பாரு. 1932ல உயிர் நீத்திருப்பாரு. ரைட், ஓகே. இவருக்கு 2004ஆம் ஆண்டு, ஒரு நிமிஷம்ங்க, இவருக்கு 2004ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. யாரு? திருப்பூர் குமரனுக்கு. ஓகேவாப்பா. இதுல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இங்க 2004ன்னு இருக்கும் பாருங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா 2004ன்னு இருக்கும். பட் நம்ம பெரிய புக்ல இருக்கு. சம்திங் 12th புக்னு நினைக்கிறேன். 12th புக்ல இந்த டேட்டா இருக்கு. சோ அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா 2004. சரி, ரைட், ஓகே. வேற பாக்ஸ் இந்த இருக்குவா. அதாவது ஜனவரி 29
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீரர்கள் பாசறைக்கு திரும்புற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிய வந்து தலைமையேத்து நடத்துபவர் யாரு அப்படின்னா, குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட முதன்மை விருந்தினர். ஸோ ஜனவரி 29 மாலை 6 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி நடக்கும். சரி ரைட் ஓகேப்பா. வேற பாக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. 2 இயல் முடிச்சிருக்கோம்ப்பா. இன்னும் 1 இயல் மட்டும் பாக்கி இருக்கு 6த் புக்ல. ஸோ 6த் புக்கு நம்ம பாலிட்டி ஃபுல்லா முடிச்சுட்டு, அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸி தான். எக்கனாமிக்ஸ் இல்ல மேக்ஸிமம் 6த் புக்ல கம்மியா தான் இருக்கு. ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு. எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்டரி பார்த்துருவோம். அப்படியே 6த் புக்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம்ப்பா. நன்றி.